புலி மானை வேட்டையாடுறத பார்த்துருக்கீங்களா? பா, எப்படி வேட்டையாடுதில்ல! எவ்வளோ வேகமா அந்த மானை பிடிக்குது! அவ்வளோ திறமை அந்த புலிக்கு! இப்படி யோசிச்சிருப்போம்ல. ஆனா உண்மையில அந்த புலியோட திறமை பாயறதுல இல்லை. பசியோட இருக்கக்கூடிய புலி ஒரு மானை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அதை நோக்கி பாஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த புலிக்கு இரையே கிடைக்காது, பசியோடையே இருக்க வேண்டியதுதான். தூரத்துல மானை பார்த்ததும் பதுங்கி அந்த மான் கிட்ட போக போக அதோடைய மனசை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு ஒரு புலியோட திறமை. புலி மட்டும் இல்ல, மீனை பார்த்ததும் அசையாம அது தன்னோட பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதை பிடிக்கிற கொக்காகட்டும், பூச்சிகளை பார்த்ததும் மெதுவா அந்த பூச்சி பக்கத்துல போய் தனக்கான நேரம் வர்றப்ப அதை வேட்டையாடுற பல்லி ஆகட்டும், இப்படி எல்லாத்தையுமே கவனிச்சு பாருங்களேன். மனசை கட்டுப்படுத்துற விலங்கு தான் திறமையானதா இருக்கு. அதுலயும் பசியோட இருக்கிற நேரத்துல கூட மனசை கட்டுப்படுத்தி அந்த இறை தனக்கு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்குல்ல, அதுதான் முக்கியம். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த ஒரு அனுபவம் உணவை தேடும்போது மட்டும் இல்லாம ஒரு எதிரி தன்னை தாக்க வர்றப்ப கூட பொறுமையா இருந்து சமயோகிதமா யோசிக்கக்கூடிய திறமைய இது நமக்கு கொடுக்கும். பூமி, சூரியன், நிலா, கடல் அலை, இப்படி எல்லாத்தையுமே கவனிச்சு பாருங்களேன். இதெல்லாம் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அந்த கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. இதே தான் மனுஷங்களுக்கும். யார் தன்னோட மனசை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்களாகவும் திறமையானவங்களாகவும் இருக்க முடியும். சாதகமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கான நேரம் வர்ற வரைக்கும் புளியை போல காத்துட்டு இருங்க.